அனைவருக்கும் நமஸ்காரம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கனைத்து இளங்கற்று எருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முனைவழியே நின்றபால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தொழை விழ நீன் வாசல் கடை பற்றி சினத்தினாள் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இன்றைய நாள் மார்கழி 12ஆம் நாள். கடகடன் ஓடிப்போச்சு 12 நாட்கள். பாவை நோன்பு ஆரம்பித்து 12 நாள். இந்த பாவை நோன்பு எதற்காக ஆண்டாள் நாச்சியார் இருக்க சொன்னா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 6வது பாசுரத்துலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் நாச்சியார் என்ன செய்கிறா அப்படின்னா ஒவ்வொருத்தராக எழுப்புறா. 10 கோபிகைகளை அவள் செலக்ட் பண்ணிக்கிறா. ஏன்னா அந்த கோபிகைகள் 5 லட்சம் 5 லட்சம் பேர் இருக்கிறார்களாம். அப்போது அதுலேருந்து ஒரு 10 பேர் எப்படி நம்ம ஆஃபீஸில் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புவோம், அந்த மாதிரி இங்கே 10 கோபிகைகளை அவள் செலக்ட் பண்ணி அவர்கள் வீட்டு வாசல் அணின்னு கூப்பிட்றான். இப்போ 12வது பாசுரத்தில் எந்த கோபிகையை எழுப்புறா, இதுக்கான உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு நற்செல்வன் தங்காய், அதாவது கண்ணனுடைய கைங்கரியமே முக்கியம்னு நினைக்கக்கூடிய ஒரு இடையன், அவனுடைய தங்கை, அந்த தங்கையை எழுப்ப போகிறா. அதுதான் இந்த பாசுரம். அவளுடைய வீடு எப்படி இருக்கிறதா, கனைத்து இளங்கற்று எருமை. அங்கே அப்போ தான் அந்த எருமை என்ன பண்ணியிருக்கு, கன்று ஈன்றிருக்கு, கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. அப்போ அதனுடைய முளை வழியே பால் சுரந்துன்னு இருக்கான். பாலெல்லாம் அப்படியே சிந்தி கீழே போய் அப்படியே வெள்ளை மாதிரி சேருமா ஆயிடுத்தான், பால் கொட்டி கொட்டி. ஏன்னா மாடு என்ன பண்ணுமா, தன்னுடைய கன்றுக்கு கொடுக்கணும்னு நினச்ச உடனே அந்த முளை மாறு பால் சுரக்க ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் அப்படிதான், அப்படி சுரக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பெருமாள் எடுத்துக்கோங்க, எம்பெருமான், ஐயோ என்னுடைய குழந்தைகள் ஜீவாத்மாக்கள், நான் அவளுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உள்ளார்ந்த அர்த்தம். சரி, இப்போ வீடு வாசலில் அப்படி சேரா இருக்குது. நாங்கள் வாசலில் நிற்கிறோம். இங்கே வெள்ளம், மேலே பனித்தலை வீழ அப்படிங்கிறா. அப்போ மேலேருந்து அந்த பனி கொட்டின்னு இருக்கு. ஏன்னா மார்கழி மாதம் பனி கொட்டின்னு இருக்கு. நாங்கள் இந்த பக்திங்கிற வெள்ளத்தில் நாங்கள் நின்றுருக்கோம். நற்செல்வன் தங்காய் அப்படின்னு எழுப்பி நாங்கள் யாரை பாடணும், சினத்தினாள் தென்னிலங்கை கோமானை செற்ற. சினத்தினாள் அப்படிங்கிற கோபம். ஏன் பெருமாளுக்கு கோபம் வருது, இங்கே யார் அப்படி சொல்கிறா, அடுத்த லைன் பாருங்கோ. மனதிற்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். மனதிற்கு இனியான் அப்படின்னா ராமன். தென்னிலங்கை கோமானை செற்ற. தென் இலங்கை அப்படின்னா நமக்கு தெரியும், இலங்கையை ராவணன் ஆண்டு வந்தான், அவன் சீதையை கவர்ந்து சென்றான். அந்த கோபம், தன்னுடைய மனைவியை அவன் அபகரிச்சுட்டு போனதுனால வந்த கோபம், அந்த சினத்தினாலே. சாதாரணமாக பெருமாள் யாரையும் எதையும் செய்ய மாட்டார். குற்றம் செய்கின்னா அவர் ஏதாவது தண்டிப்பாரே தவிர மற்றபடி அவர் எதுவுமே செய்ய மாட்டார். இங்கே சினத்தினால், அதுவும் அவன் எவ்வளோ பேரை பண்ணியிருக்கான் இல்லையா, அசுரன் இல்லையா, அதனால் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. கோமான்னா ராஜா, தென்னிலங்கை யாரு, ராவணன். அந்த ராவணனை அழித்த மனதிற்கு இனியானை பாடவும். ஆனால் மனதிற்கு இனியவனா, ஏன் அப்படின்னா அவர் எப்படியா, ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று அப்பா சொன்னது கேட்ட உடனே எந்த தடையும் சொல்லாத காட்டுக்கு போனார். அதே போல சீதா ஏகபத்தினி விரதன் ஒருவில் இப்படி வாழ்ந்ததுனால அவன் மனதிற்கு இனியானான். கண்ணனை சொல்கிறா, ஏலா பொய்கள் உரைப்பானை. அவன் நிறைய பொய்யெல்லாம் பேசுவான், ரொம்ப குறும்பெல்லாம் பண்ணுவான். ஆனால் ராமனுக்கு அதெல்லாம் தெரியாது, ரொம்ப சாந்த ஸ்வரூபி. அவன் அறம் தழைக்கணும்னு அந்த அவதாரம் எடுப்பான். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி இல்லை, அடியார்களோட கூடி இருக்கணுங்கிறதுக்காக வேண்டியே அவன் இந்த கிருஷ்ண அவதாரத்தில் அது ஒரு வேறு விதமான சிறப்பு. ராமவதாரத்தில் அறம் தழைப்பதற்காக அந்த அவதாரம் எடுத்தான். அப்போது இந்த மனதிற்கு இனியானை பாடவும் நீ வா அப்படின்னு கூப்பிட்றார். நீ வாய் திறவாய், இனிதான் எழுந்துற, இனிமேலாவது எழுந்துறேன். இது என்ன இத்தனை நேரம் தூங்காத அப்படின்னா, இந்த இடத்துல தூங்காத அப்படிங்கிறத யாரை சொல்கிறார், நம்மளை தான். இந்த ஜீவாத்மாவை நம்ம தட்டி எழுப்புறா, வாங்கோ இனிமேலாவது நம்ம போய் பெருமாளை சேவித்து அவனுடைய கைங்கரியம் முக்கியம். இந்த கைங்கரியம் சொன்ன உடனே நமக்கு இந்த இடத்துல யாரை ஞாபகத்துக்கு வரும்னா, இளையாழ்வான், லக்ஷ்மணன். ராமணன் எப்போ காட்டுக்கு போனானோ அப்பையும் கூட இருந்தார் லக்ஷ்மணன். நாட்டில் இருக்கும் போதும் எப்போதும் போனார் இல்லையா, அவர் எப்பவும் கூடவே போனார். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்
நடந்தாள் மரவடியாம். அப்படி இருந்த அந்த இளையாழ்வான் லக்ஷ்மணன் போலே கைங்கரியம் நமக்கு முக்கியம். இந்த நற்செல்வன் மாட்டை கூட கவனிக்காம கண்ணன் பின்னாடியே போனான். கண்ணனுடைய கைங்கரியமே வேணும் அப்படின்ட்டு கண்ணன் எங்கெல்லாம் போறானோ போனானா. அதே மாதிரி இளையாழ்வான் இல்லையா லக்ஷ்மணன் தன்னுடைய மனைவியை கூட பார்க்கல. நாட்டில் விட்டுட்டு அண்ணா போகிறார், அண்ணா காட்டுக்கு போகிறார், நம்மளும் கூட போகணும் அப்படின்னு தூக்கத்தை கூட கொடுத்துட்டார். எனக்கு தூக்கம் வேண்டாம், அண்ணாவை பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்படி அந்த கைங்கரியத்தை பிரதானமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு இங்கே சொல்கிறார். இன்னொரு அர்த்தம் லார்ந்த அர்த்தம் பார்த்தோம்னா நற்செல்வன் தங்காய். நற்செல்வன் தங்காய் அப்படின்னா இந்த இடத்துல பெரும்புதூர் மாமுனியா ஜெகதாச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜரை எடுத்துக்கலாம். தங்காய் அப்படின்னா ஆண்டாள், ஆண்டாள் நாச்சியாரை தான் நம்ம சொல்லுவோம். அந்த வாழை திருநாமத்தில் வருது இல்லையா, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வழியே அப்படிங்கிறத இது உள்ளார்ந்த அர்த்தமாக எடுத்துக்கலாம். அடுத்தது இதில் திவ்ய தேசம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா தில்லை திருச்சித்திரக்கூடம். இந்த தில்லை திருச்சித்திரக்கூடத்தை இந்த உள்ளார்ந்த அர்த்தம் நம்ம இந்த திவ்ய தேசத்தை சொல்வதாக எடுத்துக்கலாம். ஆழ்வார்களில் யாரை சொல்கிறான்னு எடுத்துட்டோம்னா பொய்கை ஆழ்வாரை எடுத்துக்கணும். இப்படி நிறைய உள்ளார்ந்த விசேஷங்கள் இதில் இருக்குது. இந்த எருமைன்னு பார்த்தோமே, அப்போ தான் கன்றுக்குட்டி ஈன்றிருக்குன்னு பார்த்தோம். அப்போது முளை வழிய பால் சேர்ந்துருக்கு. அந்த முளையில் 4 காம்புகள் இருக்கும் இல்லையா, அந்த காம்புகள் நம்ம தவறாக எடுத்துக்கக்கூடாது. எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒன்று ஸ்ருதி, இன்னொன்று ஸ்மிருதி, இன்னொன்று பாஞ்சராத்திர ஆகமங்கள், சாதாரணமான ஆகமங்கள், அடுத்தது திவ்ய பிரபந்தம். இப்படி 4ஐயும் நம்ம எடுத்துக்கணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் உள்ளார்ந்த அர்த்தம் தேடி போனோம் அப்படின்னா இது வேதத்தின் வித்தாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்தது. கோதையின் கீதை இது, கோதையின் தமிழ். இதை தினமும் நாம் அனுசந்தித்து அவளுடைய திருவடியை நாம் பற்றி அரங்கனின் அருளை நாம் பெறுவோம் என்று பிரார்த்திக்கிறேன். நன்றி.